ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சிக்கனோட அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வைங்க. சிக்கன் நல்லா வேகணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஆட் பண்ணுறப்ப ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டுக்குன்னு சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி மீதி இருக்கிற தண்ணியும் சுண்டி வரட்டும். இப்போ கொத்தமல்லியை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.